அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று கார்த்திகை 1. இந்த கார்த்திகை 1ல் மிகவும் முக்கியமானது இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை விரதம். அந்த ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை கடைபிடித்தால் எந்த ஒரு நம்மளுடைய எண்ணங்கள் நியாயமான எண்ணங்களால் இருந்தால் அந்த எண்ணங்கள் நிறைவேறும். அதேபோல் நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் பாவங்களும் குறையும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கார்த்திகை ஞாயிறு விரத முறை கார்த்திகை முதல் ஞாயிறு அன்று தொடங்கப்பட்டு தொடர்ந்து 12 வாரங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. நவகிரகங்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு பல வரங்களை பெற்றனர். எனவே இவ்விரத முறை கடைபிடிப்பதால் நவகிரக பாதிப்பில் நீங்கி அம்மை அப்பரின் பேரருள் கிடைக்கும். கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையில் நீராடி இறைவனை வழிபட்டால் எல்லா பாவங்களும் விலகும். இப்படி நீராடுவதை கார்த்திகை நீராடல் என்று கூறுவார்கள். தன்னை பிரிந்த திருமகளுடன் மீண்டும் சேருவதற்காக மகாவிஷ்ணு தவம் மேற்கொண்டு சிவபெருமானின் அருளை பெற்ற திருத்தலம் ஸ்ரீ வாஞ்சியம். இங்கு உள்ள குப்த கங்கை தீர்த்தத்தில் நடைபெறும் கார்த்திகை ஞாயிறு நீராடல் உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான அற்புதமான விரத நாள் தான் இந்த கார்த்திகை ஞாயிறு விரதம். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர நினைப்பவர்கள் கார்த்திகை ஞாயிறன்று விரதமிருந்து மாலை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சிவாஞ்சியம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் அவங்களுடைய பிரிவினை நீங்கி இருவரும் இணைவார்கள். கங்கையானவள் 999 பாகம் ரகசியமாக இந்த குப்த கங்கையில் வசிக்கிறாள். மீதி ஒரு பாகம்தான் காசியில் உள்ள கங்கையில் உள்ளாள். எனவே காசியை விட இங்குள்ள கங்கைக்கே பெருமை அதிகம் என்பார்கள். ஆண்டுதோறும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 5 மணி முதல் 6 மணிக்குள் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் அஸ்தாரம் செய்வதோடு பிரகாரத்தை வலம் வந்து சிவாஞ்சியத்தில் உள்ள குப்த கங்கையில் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அருள்கிறார் என்று சாஸ்திரம் கூறுகிறது. கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையில் நீராடினால் பிரம்மஸ்தி தோஷங்கள் கழியும். அதே போல் பல பாவங்களும் கழியும். உண்ட பாவம், திருடுதனால் வரும் பாவம் மற்றும் மன சஞ்சலத்தால் ஏற்பட்ட பாவங்கள் ஆகியவை நீங்கிவிடும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.